ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கார் அண்ட் பைக்கை நல்லா க்ளீனாக கழுவி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளில் இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம காரை வெளியில் போயிட்டு வந்தோம்னா, பைக்கோ வெளியே போயிட்டு வந்தோம்னா கழுவி க்ளீன் பண்ணுற இதே கிடையாது. எப்போ ஒரு டைம் க்ளீன் பண்ணுறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறோம். வாரம் ஒரு முறை இல்லை மாதம் 2 முறை க்ளீன் பண்ணணும். நம்ம கார் அண்ட் பைக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சர்வீஸ் வர்றது, ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறோம். சரிதான். ஆனால் அதை விட மெயினாக க்ளீனாக வச்சுருக்கிறதுனால நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக 5 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத நம்ம வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளில் பல பேர் நம்ம கார் அண்ட் பைக்கை எப்போ வாஷ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போயாவது வெளியே போகணும், இல்லை ரொம்ப சேர சகதியமாக கொண்டு நிறுத்துறப்போ மட்டும்தான் நம்ம கார் அண்ட் பைக்கை நம்ம கையால் வாஷ் பண்ணுவோம். நம்ம கையால் நம்ம கார் அண்ட் பைக்கை வாஷ் பண்ணுறப்ப நமக்கு நம்ம கார் அண்ட் பைக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெளிவாக தெரிய வரும். இப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெயிண்ட் டேமேஜ். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கிற கார் அண்ட் பைக்கில் இருந்து வெளிவர கார்பன் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட்டு மேலே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும். அதை நம்ம வந்த உடனே வாரத்தில் ஒரு டைம் க்ளீன் பண்ணால் அது போயிடும். அப்படி க்ளீன் பண்ணால் விட்டோம்னா ஆக்சிஜனேஷன் அடைஞ்சி நமக்கு பெயிண்ட் ஃபேடாக ஆரம்பிச்சிடும். இதனால் நமக்கு நிறையா செலவு வைக்கும். இதை நம்ம மெயினாக கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா பெயிண்ட் ஒரு 3 வருஷம் ஒரு 6-7 மாதத்துலேயே ஃபேடாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாலிஷ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூல் இம்ப்ரூவ்மெண்ட். என்னடா இதெல்லாம் க்ளீன்லாம் பண்ணால் ஃபியூல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக ஃபியூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 10% உங்களுக்கு ஃபியூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு இந்த மாதிரியான ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளியே போயிட்டு வரப்போ சேரும் சகதியமாக இருக்கிறது உங்கள் வீலு, உங்கள் கார் மேலெலாம் ஒரு திட்டாக படிஞ்சிரும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணுறப்ப உங்கள் காரோடைய இழுவிசையை அதிகப்படுத்திடும். அதனால் என்ன ஆகுனா, அதிகப்படியான ஃபியூல் உங்கள் கார் எடுத்துக்கும். உங்களுடைய காரோடைய ஏர் ஃப்ளோயிண்ட் கரெக்டாக இருக்காது. அந்த திட்டான அழுக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் ஃப்ளோயிண்ட் கரெக்டாக இருக்குது. இதே ஷைனிங் ஃபேஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் டிரைவிங். நம்மளில் சில பேர் என்ன பண்ணுவோம், அவசரத்தில் கார் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம பார்க்குற இடத்த மட்டும் கரெக்டாக விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு விஷன் நல்லா கிளியராக இருக்கும். ரோட்டையும் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தவறு அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் நைட் டைமும் கிளைமேட் ரொம்ப மோசமான டைமில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய விளைவை ஏற்படுத்தும். உங்களுக்கு விஷன் கிளியராக இல்லாதப்ப விளைவு ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக விண்ட்ஷீல்டு விண்டோலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறனால இது மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் நமக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் ரீசேல் வேல்யூ இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் இமேஜ். நீங்கள் உங்கள் கார் அண்ட் பைக்கை க்ளீனாக வச்சுருக்கிறதுனால உங்கள் காரோடைய ரீசேல் வேல்யூங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கார் அண்ட் பைக் நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பும் வெளிவட்டாரத்தில் கூடவும் செய்யும். வீடு தூய்மையாக வச்சுருக்கிறது மாதிரி தான் உங்கள் காரையும் தூய்மையாக வச்சுருக்கணும். இதன் மூலிமா உங்கள் காரோடைய ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா, நீங்கள் ரீசேல் பண்ணுறப்ப உங்கள் கார் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் ஆகும். இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் தான். அடுத்தபடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பாடி அண்டு ஹெல்த்தி மைண்டு. நம்ம காரை இன்டீரியரில் இருக்கிற ஏர் ஃப்ளோயரில் எல்லாம் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். அதை க்ளீனாக நீட்டாக சீட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணுறது மூலிமா நமக்கு ஹெல்த்தியான பாடி கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு பீஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான மைண்டும் கிடைக்கும். நம்ம ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான மைண்ட் கிடைக்கும். டஸ்ட்டோடு இருக்கிறப்ப நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த் அண்ட் மைண்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கார் க்ளீனிங் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 5 பெனிஃபிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய 5 பெனிஃபிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து 4VR டெக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்ப யூஸ். நீங்கள் உங்கள் காரை வாரம் ஒரு முறை இல்லை மாதத்தில் 2 முறை நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்கன்னா
இந்த 5 பெனிஃபிட் வந்து உங்கள் கார் ரீசேல் வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.